பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த யூடியூப் சேனல் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக, அரசாங்கத்தினுடைய உத்தரவு நிமித்தமாக நாம் இந்த ஆன்லைன் வழியாக தேவனை ஆராதிக்கிறோம். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் எப்படி இந்த ஆராதனை கலந்து கொள்கிறோமோ அதே போல வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரசாங்கத்திலிருந்து மறு உத்தரவு வருகிற வரையிலும், வழிபாட்டு ஸ்தலங்கள் திறக்கலாம் என்று சொல்லுகிற வரையிலும் இந்த ஆன்லைன் வழியாகவே ஆராதனை நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு வேலையை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, துதிக்கிற ராஜா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமையானவரே, உனக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த கால வேளையில இந்த 9ஆம் மணி நேரத்தில் துதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா மகத்தான கிருபைகளை நினைத்து நம்மளுமை துதித்து 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 இந்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மகிமை மாட்சிமை நிறைந்த தெய்வம், நீர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அறியப்பட்ட தெய்வம். நீரே மகிமையின் சிறந்தவர், நீரே மகத்துவம் நிறைந்தவர், நீரே மாறாதவர், நீரே மகிமைக்கு மாத்திரர், நீரே அல்பாவும் ஒமேகாவுமானவர், நீரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், நீரே இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய தெய்வமாய் இருக்கிறவரே. உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று அறியப்பட்ட எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய இந்த 2ஆம் நாளிலே நாங்கள் உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். நீர் வானம் கொள்ளக்கூடாத மகிமைக்கு மாத்திரராகிய தெய்வமாய் இருக்கிறபடியா உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கேருபீன்களும் சேராபீன்களுக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை கர்த்தாவே இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்து உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவர் அப்பா, உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் கொள்ளக்கூடாத மகிமைக்கு மாத்திரராகிய தெய்வத்தை உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நேச கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தோ. சேர்ந்து எல்லோரும் என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். வீடுகளில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாடலை அப்படியே நம் தேவனை ஆராதிப்பதற்காக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தோ. சொல்லுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தோ. ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ.
நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், உந்தன் ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. சொல்லுவாங்க நல்லவரென்று. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், வாக்கை நம்பி வந்து
ஆண்டவரே, மானிடரை மீட்க மாட்டீரோ, இந்த மாயரோகம் நம்பி மாட்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய துணையாளர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயபலமாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைப்பதற்காக, கர்த்தருடைய மகிமை நம் ஒவ்வொருவர் மேலும் தங்கியிருப்பதற்காக, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர், ஒப்பற்ற தெய்வம், அவர் உயர்ந்தவராயிருப்பதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை உயர்த்துவோம். நம்ம வீடுகளிலே அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் வீணான காரியங்களிலே இந்நேரம் தங்களுடைய மனதை செலுத்தி கொண்டிருக்கிற பொழுது, இந்த குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதான என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது என்பதை அறிந்து, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை அறிந்து, தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய மாறாத வரங்களும் தேவனுடைய கிருபைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை அறிந்து நாம் கர்த்தரை அப்படியே துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. மகிமையான தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவனை துதிங்க, எல்லா கர்த்தரை துதிங்க. ஒருவர் கூட கர்த்தரை துதிக்காமல் இருக்கக்கூடாது. தேவனை உயர்த்துவோம். அவர் மகிமையின் பிரகாசமாய் இருக்கிற தெய்வம். இந்த பூமியில வந்து எல்லா மனிதர்களையும் வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு வருகிற தெய்வம். அவரே வெளிச்சமாய் வந்த தெய்வம், அவரே ஒளியாய் வந்த தெய்வம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு துதிக்கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை ஒருவருக்கே துதிக்கன மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரமே பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்கள் மேல் வைத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே வந்து மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே தகப்பனே இந்த பூமியை உண்டாக்கினவரே, அண்ட சராசரங்களை படைத்த எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதான நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதித்து துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என்னுடைய நாமத்தை எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத நல்ல தெய்வம் நீங்க. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உங்களுக்கு துதி கன மகிமையை உமக்கு செலுத்தி, ஆண்டவரே, நீரே வானம் கொள்ளக்கூடாத மகிமையுள்ள கர்த்தர் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே, எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கனத்தையும் மகிமையையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவதாக. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை பேசுகிற அடியானை மறைத்து நீர் உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே நாங்கள் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மரண பயத்திற்கு எங்களை தப்புவிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாட்களில் எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவீராக. நீர் தொடர்ந்து இடைப்படும். நாங்கள் மறைந்து கொள்கிறோம், நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் துணையில் நின்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் சேனல் வழியாக, இந்த ஃபேஸ்புக் வழியாக இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சீயோன் சபையின் சார்பாக நன்றி நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்கள் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிற இதே நேரத்தில் இந்த செய்தி ஃபேஸ்புக்கிலும் அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் பங்கு பெறலாம். அதில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தெய்வம், நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நேற்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு மே மாதம் 1ஆம் தேதி ஆகிய நேற்றைய தினத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த வசனத்தை தான் இன்றைக்கு மையமாக வைத்து இன்றைக்குள்ள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இன்னும் களிப்பின் சத்தமும், இன்னும் களிப்பின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற தெய்வத்திற்கு துதி கன மகிமை செலுத்துவோம். அருமையான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இவ்விதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி தேசத்தினுடைய சிறையிருப்பின் காலத்தில், நீங்கள் 2 அதிகாரத்திற்கு முன்பாக இந்த வேத பகுதியை நீங்கள் திருப்புவீர்களானால் 32வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவிற்கு உண்டானது. அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அந்த வார்த்தை என்ன? நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தை பிடித்துக் கொள்ளுவான். அவன் காலத்தில் தேசம் மிகவும் கொடுமைப்படுத்தப்படும். அந்த ராஜாவினுடைய நாட்களிலே ஜனங்கள் கைதிகளாய் கொண்டு போகப்படுவார்கள். பலவீனம் உள்ளவர்களும் ஊனம் உள்ளவர்களும் தான் அந்த தேசத்தில் இருப்பார்கள். அந்நிய குடியிருப்புகள் அங்கே குடியேற்றப்படும். இப்படி அநேக சத்தியங்களை அவர் சொல்லிக்கொண்டு வருவதை பார்த்தபோதுதான் இந்த சிதேக்கியா ராஜா எரேமியாவின் மேல் கோபப்பட்டு அவனை பிடித்து கைது செய்து அவனை சிறைச்சாலையினுடைய அரண்மனையினுடைய வாசல் இருக்கிற சிறைச்சாலை முற்றத்திலே அவனை வைத்திருந்தார்கள். 33வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2வது விசை எரேமியாவிற்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தையில் தான் இந்த ஜனங்கள் எப்படி ஒரு சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு போகப்படுவார்களோ அதே போன்ற அந்த சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதையும் தான் இந்த எரேமியா 33வது அதிகாரத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியும் சொன்னார். அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சன், ஒரு நெருக்கத்திற்கு மத்தியிலே, உபத்திரவத்துக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு மத்தியிலே இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று அழகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். இன்றைக்கு திருச்சபை நெருக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழகம் நெருக்கத்திற்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் நெருக்கத்திற்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் மரண பயம். எங்கு பார்த்தாலும் எந்த மீடியாவை திறந்தாலும் எந்த மீடியாவை ஆன் செய்தாலும் அங்கே பார்த்தீர்களானால் இத்தனை பேர் மரணம், இத்தனை பேர் மரணம், இத்தனை பேர் மரணம். மருத்துவமனையிலே பெட் வசதி இல்லை, மருத்துவமனையிலே ஆக்சிஜன் இல்லை. இன்னும் நோயாளிகள் எல்லாம் படுக்கை தரையிலே படுக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி அநேக செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
ஒரு சாதாரண மனிதனுக்கும் இந்த மரண பயம் ஏற்படுவது இயற்கை. எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேரை பலி வாங்கி கொண்டு இருக்கக்கூடியதான இந்த கால சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இன்றைக்கு இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன? அநேகம் ஆலோசனைகளை சொல்கிறார்கள். அத்தனை ஆலோசனைகளில் இருந்தும் இன்னும் நம்முடைய தேசத்துல இந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மால் விடுபட முடியவில்லை. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 5வது வசனம், இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினால் என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தையரோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இதெல்லாம் நடந்த காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் தான். நடந்தவைகளும் நடக்க போகிறவைகளுமாய் இருக்கிறது. ஆனால் தேவன் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுதான் இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு அவசியம். இதுதான் இன்றைக்கு நமக்கு அவசியம். இந்த சௌக்கியமும் ஆரோக்கியமும் குணமும் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சௌக்கியம் என்பது சுகம், அது நம்முடைய சரீரத்திலே தேவை. ஆரோக்கியம் என்பது நம்முடைய ஆவியில் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. குணம் என்பது குணமாக்குகிற காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவிலே குணம் ஏற்பட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்லிய பின்புதான் 11வது வசனத்திலே சொல்லுகிறார், இன்னும் களிப்பின் சத்தம், சந்தோஷத்தினுடைய சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். ஒருவேளை இன்றைக்கு வேண்டுமானால் ஒரு சில நெருக்கடி நிமித்தமாக, சூழ்நிலைகள் நிமித்தமாக வழிபாட்டு ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் திறக்கப்படும். அப்படி திறக்கப்படுகிற பொழுது அங்கே சேனைகளின் கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறவர்களுடைய சத்தம் கேட்கும். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஆலயத்திலே ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களுடைய சத்தங்கள் கேட்கும் காலம் வரும். சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நேற்று மே மாதம் 1ஆம் தேதி நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தை இதுதான், தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன். இன்றைக்கு தேசம் ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் இருக்கிறது. தேசம் ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலே, ஒருவித பயத்துக்குள்ளாக, ஒருவித தாக்கங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறையிருப்பு தான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவார். இந்த தேசத்தின் சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டுமானால் தேவனை அறிந்த ஜனமாய் இருக்கிற நாம் தேவனை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவர் மௌனமாயிரார், அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் தேசத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும். இந்த நாட்களிலாவது உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்களுக்கு அது மறைவாய் இருக்குமே, ஆனால் நாம் அதிலே தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்க முடியாது. அதனாலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், நமக்கு அருகாமையிலே மூர்ச்சித்து கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, தெரு முனைகளிலே மூர்ச்சித்து கிடக்கிற
அழு, ராஜாமத்தில் எழுந்து கதறி அழு என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றி, கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்முடைய சிறையிருப்பை திருப்புவதற்கான சில வழிகள் உண்டு. அது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்ட வழிகள். நம்முடைய மனதிலே சில காரியங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒன்று தெரிந்திருக்கிறது, தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடணும். எவ்வளவு வரையில் கூப்பிடுவது? எத்தனை நாட்கள் கூப்பிடுவது? எத்தனை மணி நேரம் கூப்பிடுவது? பதில் கிடைக்கும் வரைக்கும் கூப்பிட்டுக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். அவர் மனம் இறங்குகிற தெய்வம். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவரே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே தண்டிக்கிறவரும் அவரை அரவணைக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தெய்வத்தை பிடித்துக் கொண்டு ஓடுவோம். இன்றைக்கு ஒரு 5 காரியங்கள் உங்களோடு கூட. இது கடந்த வாரத்தில் நம்முடைய ஆலயத்தில் நடந்த செய்தியினுடைய கடைசி பகுதி. அதை தொட்டு சென்றோம். அந்த தொட்ட இடத்திலிருந்து நாம் தொடர்வோம் இந்த செய்தியை. இன்றைக்கு நம்முடைய இந்த மனநிலை குழல்களில் இருந்து, நம்முடைய மனக்குழப்பங்களில் இருந்து நாம் விடுபட வேண்டுமையானால் கர்த்தர் நமக்கு சில சத்தியங்களை நமக்கு முன்வைக்கிறார். தேசம் தன்னுடைய சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற வேண்டுமையானால் இன்றைக்கு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? முதலாவது காரியம், நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் என்பது மனித கரம் அல்ல. கர்த்தருடைய கரம் என்பது ஆதரிக்கிற கரம், அரவணைக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம், கொடுக்கிற கரம், அன்பு செலுத்துகிற கரம், வல்லமையுள்ள கரம், நீதியுள்ள கரம், உயர்த்துகிற கரம். இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் ஒன்றுதான் சகலமும் இந்த பூமிக்குள்ளாய் கடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அத்தனை பேரும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் அத்தனை பேருமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது 31வது சங்கீதம் 15வது வசனத்துல ஒரு வார்த்தை விதமாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 31வது சங்கீதம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். சங்கீதக்காரனாகிய தாவீது தெளிவாய் அவர் அறிக்கை செய்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. காலங்கள் என்று சொன்னால் வாழ்நாள். மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே மனிதன் இந்த பூமியிலே வாழப்போகிற நாட்கள் 120 வருடம் தானே. அந்த 120 யூபிலி வருடங்களை குறித்து அங்கே சொல்லுகிறார். அது மொத்த மனுக்குலத்தினுடைய அடையாளம். அதற்கு பின்பாக தாவீது சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80, அதையும் தாண்டி வருகிற காலங்கள் எல்லாம் வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லி. ஆக ஒரு மனிதனுடைய காலங்கள் அது 70, 80, 90, 100, 120, ஏன் சமீபத்தில் கூட 131 வயதுடையவர்கள் வரையிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய காலங்கள், நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே வீதமாய் தாவீது சொல்லுகிறார், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனிதன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும்
அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். நான் தேவனுடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அதை தியானிக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு விதமான சில வழிகளை அவர் திறந்து தருவார். அந்த வழிகள் நமக்கு திறக்கப்படும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நாம் செய்வதை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது, நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த செய்தியை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அநேக வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பெரியவர்கள் கேட்கலாம். நம்முடைய சபை விசுவாச மக்கள் மாத்திரமல்ல, இன்னும் வெளியிலிருந்தும் சிலர் இதை கேட்கலாம். ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய காலங்கள், அது எவ்வளவு காலங்களோ தெரியாது, நம்முடைய வாழ்நாள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நெகேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்கள், நெகேமியாவினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம், அதனுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா? தயவு செய்கிற கரம். அந்த கரத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன். அந்த கரம் எனக்கு என்ன செய்யும் என்றால், நான் என்ன விரும்புகிறேனோ அதை என் வாழ்க்கையை செய்து முடிக்கக்கூடிய கரமாய் இருக்கும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால், நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமேயானால், நீங்கள் தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அதைத்தான் பேதுரு அழகாய் சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருங்கள். இன்னைக்கு தேவனுடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிற பொழுது தேவன் மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொன்னார், என் முகத்தை நீ பார்த்தால் செத்து போவாய். ஆகையினாலே நான் கடந்து போகிற பொழுது என் முதுகை நீ காண்பாய். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? கண்மலையினுடைய வெடிப்பில் வைத்து தன்னுடைய கரத்தினால் மோசேயை மூடி பாதுகாத்தார். தயவுள்ள கரம் மாத்திரமல்ல, பாதுகாக்கிற கரம். அதே 2வது அதிகாரம், நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறது. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறது. அதனாலதான் ராஜாவின் இடத்துல இவர் என்னென்ன கேட்டாரோ கேட்டதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். கேட்டதையெல்லாம் அந்த ராஜா கொடுக்கும்படி கர்த்தர் கிரியை செய்தார். முதல் காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரம் என்பது அது எனக்கு பலத்த துருகம். தேவனுடைய கரம் என்பது எனக்கு மிகப்பெரிய கோட்டை. தேவனுடைய கரம் என்பது என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை. தேவனுடைய கரம் என்பது என் தேவனுடைய மாறாத ஆசீர்வாதங்கள். என் தேவனுடைய கரம் என்பது என்னை தாங்குவதும், என்னை சுமப்பதும், என்னை பாதுகாப்பதும், என்னை ஆசீர்வதிப்பதும், என்னை அரவணைக்கிற கரமுமாய் இருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 119வது சங்கீதத்திலே 173வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. நாம் கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் இருக்கும். இன்னைக்கு இந்த மரண பயத்துக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கிற ஒன்றாய் இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம்
10வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். கர்த்தர் நல்லவர். சந்ததியை குறித்த காரியங்களிலே தேவதூதனின் விதமாய் சொல்லுகிறார், உன் சந்ததி இந்த பூமியிலே பலத்ததா இருக்கும், எண்ணி முடியாததா இருக்கும். இதெல்லாம் காலங்கள். இந்த காலங்களை குறித்த காரியத்தில் வருகிற ஒன்றாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் 3 முறை சொல்லுகிறேன் என்றால், இது உண்மை, இது சத்தியம். உங்களுடைய வாழ்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் யாபேஸ் என்கிற ஒரு தேவ மனிதன் 1 நாளாகமம் 4வது அதிகாரத்திலே 10வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருடும், உம்முடைய கரத்தினால் என்னை காத்தருடும் என்று சொல்லுகிறார். என் தேவ ஜனமே, யாபேசுடைய ஜெபத்தை கேட்ட என் அன்பு தெய்வம் யாபேசுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரே, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தருவாரா, தரமாட்டாரா? அழகாய் சொல்லுகிற, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருடும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த தீங்கு, ஒரு கொடிய ஒரு கொரோனா என்கிற தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு, எங்களை அமிழ்த்து விடாதபடிக்கு உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படித்தான் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். அதைத்தான் தீர்க்கதரிசி சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு. யாபேஸ் கூப்பிட்டார். யாபேசை கர்த்தர் என்ன சொல்லி கேட்டாரோ அவன் கேட்டதையெல்லாம் கர்த்தர் அருளி செய்தார் என்று வேதம் சொல்லுது. நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 20வது வசனம் முதல் 23வது வசனம் வரையிலும் நாம் வாசித்து பார்த்தால், யாக்கோபு தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதல் என்ன? அப்பொழுது யாக்கோபு, தேவரீர் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுகிறாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். ஆண்டவரிடத்தில் இது ஒரு வேண்டுதல், ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபம். கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். நான் போற இடமெல்லாம் என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. நான் போகிற இடத்துல எனக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது. போகிற இடத்துல என் பசியினாலும் பஞ்சத்தினாலும் பட்டினியினால் நான் செத்து போய்விடக்கூடாது. என்னை சுகமா என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணும் ஆண்டவரே. அப்படி செய்தால் நீர் என்னுடைய தேவன். நான் நிறுத்தின இந்த கல் உமக்கு ஆதாரமாய் இருக்கட்டும். இது தேவனுக்கு வீடாய் மாறும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தான். அந்த பொருத்தனையை அவன் எங்கே நிறைவேற்றுகிறார் என்றால் 32வது அதிகாரத்தில் அவன் திரும்பி வருகிற பொழுது அவன் சொல்லுகிறான் 10வது வசனத்தில், ஆண்டவர் உன் தேசத்துக்கு திரும்பி போய் என்று சொன்ன பொழுது அங்கு வாசிக்கிறோம், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவே பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். கோலும் கையுமாய் கடந்து போகிற போதுதான் அந்த பொருத்தனை செய்தான். ஆனால் திரும்பி வருகிற போது 2 பரிவாரங்களை உடையவனாய் நின்று கொண்டு கர்த்தருடைய கரம் என்னை விதமாய் ஆசீர்வதித்தது. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம், தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவச்சனமே, தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய கரத்திற்குள்ளாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். 2வது காரியம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என் மேல்
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை செயல்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அநேக பிரச்சனைகள் நம்மை விழிப்புதுங்க வைக்கிறது. நாம் ஒன்றை அறிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது தெளிவாக, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்மேல், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்மேல் உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை செயல்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. அது என்னை சும்மா இருக்க விடாது, அது என்னை செயல்பட வைக்கிற ஒன்றாய், ஒரு உந்து சக்தியாக எனக்குள்ளாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிப்பதற்கும் நம்பிக்கை கொள்வதற்கும் ஆண்டவரை நேசிப்பதற்கும் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆதாரமே இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதுதான சத்தியம்தான். அந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போகவில்லை. இயேசு உயிரோடு இருந்த பொழுது எவ்விதமாய் தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினாரோ அப்படியே அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் தம்முடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினார். இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு எத்தனை ஆசீர்வாதங்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை தரிசனங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள். ஒரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீ எல்லாருக்கும் தலைவராய் இருந்திருக்கிறீர். சொல்லித்தான் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். தேவனுடைய கரத்தினுடைய வல்லமையை இங்கே வேதம் சொல்ல தெளிவுபடுத்துகிறது. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதா? மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் உடையவது. கர்த்தர் உங்களை உயர்த்த, ஒரு மனிதனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவராலே கூடும். அப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இதுதான். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை இப்படிப்பட்டவைகள் தான். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, பார்வையற்றவர்களை பார்வையடைய செய்த வல்லமை, பிணியாளிகளை ரட்சித்த வல்லமை. இன்றைக்கு அந்த வல்லமை குறைந்து போகவில்லை. அந்த வல்லமை குறைந்து போகவில்லை என்பதை நாம் இரண்டாவது காரியமாக அறிந்து, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை என் மேல் செயல்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம் மீது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பின்பு நம் மீது சாட்சி உள்ளவர்களாய் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டு அதன் வழியாய் தேவனுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என் வாழ்க்கையில் கர்த்தரை மிஞ்சி எதுவும் நடக்காது. ஆண்டவரை மீறி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இதை ஆணித்தரமாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என் மேல் கர்த்தரை மிஞ்சி, கர்த்தரை மீறி எதுவுமே நடப்பதற்கு தேவன் என்ன செய்வதில்லை? அனுமதிப்பதில்லை. யோபுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 11வது வசனம். அவர் கடலை குறித்து பேசுகிறார், சமுத்திரங்களை குறித்து பேசுகிறார். வாசிங்க. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கு கடவுது. ஆண்டவர்
அலைகளை பார்த்து சொல்லுகிறார், கடல் அலைகள், கடலுக்கு கரைகள் இல்லை, ஆனால் அலைகளுக்கு எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளை வகுத்தது யார் என்று சொன்னால் ஆண்டவர் தான். அந்த கடல் அலைகளை பார்த்து தான் சொல்லுகிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவுது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஒரு பெருமை இருக்கிறது, நமக்குள்ளாக ஒரு பெருமை உண்டு. அந்த பெருமையை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு, அடங்கு, இதை தாண்டி வரக்கூடாது. கடல் அலைகளை குறித்து சொல்லுகிறார், அது எப்பொழுது ஓயாமல் அடித்துக்கொண்டே இருக்கும், இறைச்சலிட்டுக் கொண்டே இருக்கும், சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும். அந்த சத்தத்திலிருந்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அளவுதான் உன்னுடைய எல்கை, இதை தாண்டி வரக்கூடாது என்று சொல்லி தேவன் அதிகாரம் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை மீறி அது வருகிறது என்று சொன்னால் தேவன் அனுமதித்தால் ஒழிய அந்த கடல் அலை என்பது அந்த கடற்கரையை தாண்டி பட்டணத்துக்குள்ளாய் வராது. சில நேரத்தில் அவர் அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதி தான் ஒரு நாளிலே சுனாமியாய் மாறி போனது, எல்லாவற்றையும் வாரி சுருட்டி கொண்டு சென்றுவிட்டு. எனக்கு அன்பான தேவச்சனமே, நான்காவதாக காரியம், கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்வில் எதுவும் நடக்காது. கர்த்தர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. யோபுடைய வாழ்க்கையில, என்னுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் தான் நடந்தது. எல்லாவற்றையும் தொடுவதற்கு சாத்தானுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் யோபுவினுடைய உயிரை தொடுவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை. அவர் அனுமதியுடன் அங்கே செயல்பட்டார். ஆனால் தேவன் அனுமதிக்கிற எதுவுமே தீமைக்கானதாக முடியாது, அது நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஐந்தாவது காரியமாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் எனக்கு தேவன் அனுமதிக்கிற எல்லாம் நன்மையை தவிர தீமைக்கானது அல்ல. நான்காவது காரியம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்மேல் கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. ஐந்தாவது தான், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற எனக்கு என் வாழ்வில் நடக்கிற அனைத்து காரியங்களும் நன்மைக்கே தவிர தீமைக்கல்ல. ஒருவேளை அது இந்த பிரசன்ட் டைம்ல, நிகழ்காலத்துல, தற்சமயத்துல அது எனக்கு உபத்திரவத்தை போல காணப்படலாம். ஆனால் முடிவு, யோபனுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை பார்க்கிறோம், அவருடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. யாக்கோபினுடைய தொடக்கத்தை விட அவருடைய முடிவு சம்பூரணமாக இருக்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இதை குறித்து வேதம் சொல்கிறது. 50வது அதிகாரம், ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே யோசேப்பு சொல்லுகிறார், தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை செய்திருப்பார்களே, ஆனால் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். அதற்கு குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏனென்றால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றும். சங்கீதக்காரனை பார்த்து சொன்னார், உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார். எந்த இடத்துல தாவீது அவமானப்படுத்தப்பட்டாரோ, எந்த இடத்துல தாவீது புறக்கணிக்கப்பட்டாரோ, எந்த இடத்துல தாவீது வெளியேற்றப்பட்டாரோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனுடைய தலையை உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். அதை நன்றாக புரிந்து கொண்ட ஒரு தேவ மனிதன் தான் யோசேப்பு. தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் அந்த தீமையையே கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றி காண்பித்தார். எனக்கு அன்பான தேவன் சொன்னமே, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற, அனுமதிக்கப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தால் அதை சந்தோஷத்தோடு அதற்கு ஊடாக கடந்து போங்கள். முடிவிலே கர்த்தர் அதை சம்பூர்ணம் அடைய செய்திருப்பார், அதை மகிமையாய் மாற்றி வைத்திருப்பார், அதை நன்மையாக மாற்றி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில மொர்தெகாய்க்கு ஏற்பட்ட அவமானங்கள், மொர்தெகாய்க்கு என்று ஏற்படுத்தப்பட்ட தூக்குமரம், மொர்தெகாய்க்கு என்று ஏற்படுத்தப்பட்ட எல்லா விதமான மரணத்திற்கான ஆயத்த காரியங்கள் முடிவிலே எதாய் மாறியது? மொர்தெகாய் தான் உயர்த்தப்பட்டார். எந்த மரம் மொர்தெகாய்க்கு என்று ஆயத்தப்படுத்தப்பட்டதோ அதே மரத்திலே ஆமான் தூக்கிலிடப்பட்டார். எந்த ஆமான் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தானோ அந்த இடத்திலே மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா.
இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொன்றும் நன்மைக்கை தவிர தீமைக்காக மாறாது. சவுல் என்கிற ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை அழிக்கும்படியாக அனுமதி பெற்றுக் கொண்டு அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு அருகாமையிலே செல்லுகிற பொழுது கர்த்தர் அவனை சந்தித்தார். அவரை குறித்து அனனியாவினிடத்திலே சொல்லுகிற பொழுது, அனனியா என்கிற ஒரு மனிதன் வருவான் என்று ஒருவன் காத்துக் கொண்டு இருக்கிறான், இந்த நேர்த்தெருவில் போய் தேடி என்கிற பொழுது அனனியா சொல்லுகிறார், ஐயோ அவன் மகா கொலை பாதகனாச்சே, எல்லா ஜனங்களையும் துன்பப்படுத்தினவனாச்சே. கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தை துன்பப்படுத்தினவனைத்தான் நான் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் நிற்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவச்சனே, நான் அந்த வார்த்தையை முடிக்கப் போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது நன்மைக்காகத்தானே தவிர தீமைக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ளும். இன்றைக்கு கர்த்தருடைய தேசத்தினுடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் இந்த 5 காரியங்களை நீங்கள் அப்படியே உங்கள் மனதிலே பதித்துக் கொண்டு இந்த தேசத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து சொல்லி, இந்த தேசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை செயல்படுகிறது, இந்த தேசத்திலே கர்த்தரை மிஞ்சி எதுவும் நடக்காது, இந்த தேசத்திலே கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது, இந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற இந்த தேசத்தின் மீது நடக்கிற அனைத்துமே நன்மைக்காகத்தானே தவிர தீமைக்கல்ல என்பதை மறந்து விடாது. அந்த நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து போவோம். கண்களை மூடி செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோகத்தின் தகப்பனே, வலது கரத்தை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேசத்தின் மீது உங்களுடைய கரம் கடந்து போகும். இந்த தேசத்திலே காணப்படுகிற எல்லா மரண பயத்தின் மீதும், எல்லா விதமான தாக்கங்களின் மீதும், எல்லா விதமான அந்தகார கிரியைகளின் மீதும், எல்லா விதமான கொரோனாவினுடைய வைரஸ் தாக்கங்களின் மீதும், ஏற்படுகிற மரணத்தின் மீதும், ஒவ்வொரு மருத்துவர்கள் மீதும், மருத்துவமனைகளின் மீதும், செவிலியர்கள் மீதும், காவல்துறையினர் மீதும், வருமான வரித்துறை ஒவ்வொரு விதமான அதிகாரிகள் மீதும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் மீதும், பஞ்சாயத்தில் இருந்து ஒவ்வொரு விதமான ஊழியர்கள் இதிலே முன்னணியில நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேர் மீது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். அத்தனை பேரை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து சொல்லி, நல்ல தகப்பனே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தெய்வமே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக, இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்திய தேசத்தினுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த தேசத்தினுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். எந்த ஆலயத்திலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களின் சத்தம் நின்று போனதோ, அதே ஆலயத்திலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களின் சத்தத்தை திரும்ப கொண்டு வருவேன் என்று இருக்கிறேன். எந்த இடத்திலே மகிழ்ச்சியின் சத்தம் குறைந்து போனதோ, எந்த இடத்திலே சந்தோஷத்தின் சத்தங்கள் குறைந்து போனதோ, எந்த இடத்திலே கர்த்தரை சேவைகளில் கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிற அந்த சத்தங்கள் குறைந்து போனதோ, அதை நான் திரும்பவும் இந்த சிறையிருப்பை திருப்புகிற பொழுது அது திரும்பவும் வரும் என்று சொன்ன தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியில் என்று உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறது. கிருபையுள்ளவரே, நீர் வாழ்க என்று உம்மை வாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்தும். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் மத்தியிலே உலாவுகிற எங்கள் தேவனாய கர்த்தருடைய கரம், ஆண்டவரே, அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம், தயவுள்ள கரம், இரக்கம் செய்கிற கரம், நீதி செய்கிற கரம், அந்த கரம் எங்களை அரவணைக்கிற கரம். ஆண்டவரே, அந்த கரத்திற்குள்ளாக எங்கள் இந்திய தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திற்குள்ளாய் வாழ்கிற நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தமிழகம் இருக்கிறது, எங்கள் மாவட்டம் இருக்கிறது, எங்கள் தாலுகா இருக்கிறது, நாங்கள் வாழ்கிற கிராமம் இருக்கிறது, எங்கள் குடும்பம் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களை உங்க கரத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று உடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, உடைய பலத்த கரத்திற்குள்ளாக தாழ்த்தி உடைய கரத்தில் இருக்கிற எங்கள் தேசத்தின் மீது உடைய உயிர்த்தெழுந்த இயேசு
ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும். எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும். எங்கள் தேசத்தின் மீது உம்முடைய கிருபை கடந்து வரட்டும். எல்லா பொல்லாங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உங்க கிருபை கேட்ட 5 சத்தியங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கும் போதுதான், ஆண்டவரே உம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும் போதுதான், உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுதுதான் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நினைத்து அதை அறிந்து கொண்டு உம்மை ஆராதித்து உம்முடைய சமூகத்திலே எங்கள் விண்ணப்பங்களை செலுத்தி நோக்கி கெஞ்சி இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உடைய கிருபையும் உடைய சமாதானமும் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட வாலிப பிள்ளைகள் உண்டு, சிறு பிள்ளைகள் உண்டு. இந்த வாலிபர்களுடைய எதிர்கால வாழ்க்கை எத்தனை விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை காரியங்களிலும் ஒரு மாற்று காரியங்கள் ஏற்படட்டும். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தும். இந்த தினத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான ஆண்டவரே இந்த எலெக்ஷன் கவுண்டிங் காரியங்களை எல்லாம் உங்க கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் உமக்கு சித்தமானவர்களை எங்களுடைய தமிழகத்தினுடைய முதல்வராய் கொண்டு வருவீர்கள். வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் ஜனங்களுடைய நன்மைக்கென்று பாடுபடுகிற ஒரு அரசாங்கமாய் மாறட்டும். ஏழை எளிய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அவர்கள் உறுதுணையாய் இருக்கிறவர்களாய் மாறட்டும். எங்கள் இந்திய தேசம் முழுவதையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் உடைய கரத்தில், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற கவர்னர்கள், முதல்வர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், வார்டு மெம்பர்கள் அத்தனை பேரை உங்க கரத்தில். எங்கள் தேசத்தினுடைய ஜனாதிபதி, எங்கள் தேசத்தினுடைய பிரதமரை, எங்கள் தேசத்தினுடைய மத்திய அமைச்சர்கள், எங்கள் தேசத்தினுடைய மத்திய எம்பிக்கள் அத்தனை பேரை உங்க கரத்தில் நீங்க பொறுப்படுத்திக் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, இந்த கொரோனா தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கான ஆண்டவரே அறியாத காரியங்களாய் இருந்தால் அதை உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அதை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி எங்கள் ஜெபத்தை எங்கள் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த ஃபேஸ்புக் வழியாக இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வீட்டில் இருங்கள், தனித்திருங்கள், பாதுகாப்பாயிருங்கள். இந்த காலகட்டம் கொடிய காலமாய் இருக்கிறபடியினால் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எப்பொழுதுமே நல்ல ஒரு பாதுகாப்புக்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்து வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை வருகிற நாட்களிலே இந்த ஆராதனை வழிபாட்டு ஸ்தலங்களிலே ஆராதனை நடத்தலாம் என்கிற அறிவிப்பு வந்தால் மாத்திரமே ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும். இல்லை என்று சொன்னால் யூடியூப் சேனல் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் நமக்கு ஆராதனை நடைபெறும். நம்முடைய யூடியூப் சேனலுடைய பெயர் சியோன் சர்ச் முதுகுளத்தூர் என்கிற யூடியூப் சேனல். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்துங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அங்கே எங்களுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.